அந்த காலத்தில் நான் சொன்னது போன்று இந்த விழாவின் பேர் இந்திர விழா, வசந்த விழா. அப்படித்தான் இந்த விழா இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமல்ல, கர்நாடகா, ஆந்திரா, ஏன் மலேசியா, சிங்கப்பூரிலிருந்து வருகின்றிருக்கின்றார்கள் நம் சொந்தங்கள் எல்லாம். இன்று உலகத்தில் நம் சொந்தங்கள் 140 நாடுகளில் இருக்கின்றார்கள். நீங்கள் எல்லோரும் இந்த காட்சிகளெல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதை பற்றி நான் அதிக பேச போவது கிடையாது. இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பேச இருக்கின்றேன். மாலையில் 4 மணியிலிருந்து நாம் பார்த்தோம். எத்தனையோ படங்களை பார்த்தோம், காட்சிகளை பார்த்தோம், நடனம் பார்த்தோம், ஒளிப்படங்களை பார்த்தோம். அதில் இன்றைய நம் இளைஞர்களுக்கு நம்முடைய பாரம்பரியம், நம்முடைய வரலாறு தெரியவில்லை. அதற்காகத்தான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் இதையெல்லாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தத்தான் இந்த காட்சியிலெல்லாம் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நெருப்பில் வந்தவர்கள் நாம். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம், நாம் வன்னியக்குள்ள சத்திரியர்கள் தான். அதே போன்று இந்த மண்ணை ஆண்டவர்கள், நம் குலத்தில் பிறந்த மன்னர்கள், ஜமீன்தார்கள், அது மட்டுமில்ல வள்ளல்கள், போராளிகள், தியாகிகள், அத்தனை பேரும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அதை சொல்வதெல்லாம் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான். சுதந்திரத்திற்கு முன்பு நினைத்து பாருங்கள், எத்தனை பேருக்கு தெரியும் நாகப்ப படையாட்சி? தென்னாப்பிரிக்காவிலே காந்தி அவர்கள் தொடங்கிய சத்தியாகிரக போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி. இந்திய விடுதலை சத்தியாகிரக போராட்டம் அடித்தளம். இந்திய விடுதலை போரிலே, அந்த சத்தியாகிரக போராட்டத்திலே தென்னாப்பிரிக்காவிலே உயிர் நீத்த முதல் தியாகி மயிலாடுதுறை சார்ந்த நாகப்பன் படையாட்சி. இது எவ்வளவு பெருமை, இது எவ்வளவு பெரிய வரலாறு. இது யாருக்காவது தெரியுமா? இல்ல. ஏன்? பின்னாடி படையாட்சின்னு பேர் வருது, வேற எந்த காரணம் இல்லை. அஞ்சலை அம்மாள் வீரத்தாய், கடலூரை சார்ந்தவர். காந்தி அவர்கள் அவர்களை பார்க்க நேரில் வந்தவர். அது மட்டுமல்ல, காந்தி அவர்கள் பார்க்க வேண்டும் என்று மருதான் இந்த குதிரையிலே அங்கே காந்தி அவர்களை சந்தித்தார் அஞ்சலை அம்மாள். அவரும் இன்னைக்கு இந்திய அளவிலே சுதந்திர போராட்ட வீரர் என்று வந்திருக்க வேண்டும். ஏன் வரல? ஏன்? இந்த ரத்தத்தில் பிறந்துட்டாங்க. அதான், வேற எந்த காரணம் இல்லை. ஏன்? நம்முடைய ஐயா ஆணைமுத்து படையாட்சி, ஐயா ஆணைமுத்து தந்தை பெரியார் அவருடைய உண்மையான வாரிசு. அவர் இன்னைக்கு யார் எவ்வளவு வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஆணைமுத்து அவர்கள் அந்த காலத்தில் வட இந்தியாவில், நினைச்சு பாருங்க, இங்க இருந்து நம் சொந்தக்காரர் வட இந்தியாவில் போயிட்டு பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஹரியானா, ராஜஸ்தான்ல அங்கே அவ்வளவு விழிப்புணர்வு போராட்டங்கள் நடத்தி மண்டல் கமிஷனை வர வைத்தவர் ஐயா ஆணைமுத்து அவர்கள். மண்டல் கமிஷன் அவர் வர வைக்கலன்னா இன்னைக்கு இந்தியாவில் ஓபிசி இடஒதுக்கீடு கிடையாதுயா. இதுல எனக்கு ஒரு பெருமை இருக்கிறது. இந்தியாவிலே ஓபிசி இடஒதுக்கீடு இதை பெற்று தந்தது 2 சத்திரியர்கள். ஒன்று ஐயா ஆணைமுத்து அவர்கள், மண்டல் கமிஷனையே கொண்டு வந்தது. அடுத்தது நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் இல்லை என்றால் இன்று இந்திய அளவிலே ஓபிசிக்கு கல்வியில 27 விழுக்காடு இன்று வரைக்கும் வந்திருக்காது. அந்த ஐக்கிய முற்போக்கு அரசிலே அந்த கூட்டத்தில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு சோனியா அம்மையாரை பார்த்து, நீங்கள் இடஒதுக்கீடு கொண்டு வருவீர்களா இல்லையா
இல்லை நாங்கள் இந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்று ஆவேசமாக பேசினார்கள். சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் ஐயாவை பார்த்து, டாக்டர் கூல் டவுன் பண்ணுங்க, அமைதியா நம்ம பேசிக்கலாம். பிறகு அன்று மாலை மீண்டும் சந்தித்து ஒரு முடிவெடுத்தார் சோனியா காந்தி அம்மையார். என்னன்னு, மருத்துவர் ஐயா அவர்கள் அழுத்தத்தால் இந்தியாவிலே அந்த ஆண்டு வருகின்ற ஆண்டில் ஓபிசிக்கு கல்வி நிலையத்திலே 27 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அறிவித்தார் சோனியா காந்தி அம்மையார் அவர்கள். இது எவ்வளவு பெரிய வரலாறு! இது யாருக்காவது தெரியுதா? இல்லையே, இந்த ரத்தத்தில் பிறந்துட்டாங்க. இன்னைக்கு ஐயா இந்தியாவிலே 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள். சாதாரணமா அது செய்ய முடியுமா? 6 இடஒதுக்கீடுகள். இன்னைக்கு ஒரு இடஒதுக்கீடும் யாரும் இந்தியாவில் யாரும் பெற முடியல. ஆனால் நினைத்து பாருங்கள், ஐயாவுடைய ஆவணப்படத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க, அருந்ததிகளுக்கு 3 விழுக்காடு, இஸ்லாமியர்களுக்கு 3.5 விழுக்காடு, எம்பிசி 20 விழுக்காடு, வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு, மத்தியிலே மருத்துவத்துறையிலே பட்டியலின மக்கள் பழங்குடி மக்களுக்கு 22.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசிக்கு 27 விழுக்காடு. இதுதான் வரலாறு. ஆனால் அந்த அளவுக்கு ஐயாவுக்கு அங்கீகாரம் இருக்கிறதா, கிடைத்திருக்கிறதா? இல்லை. ஏன்? இந்த ரத்தத்தில் பிறந்துட்டார். ஆனா இந்த சமுதாயம் எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க சமுதாயத்தை. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் இன்னைக்கு படிப்பறிவு இல்லை, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது, விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது, எந்த தொழிலும் கிடையாது. இந்த சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஓட் பேங்க், அவ்வளவுதான். உங்களை எப்படி பார்க்கறாங்க? ஓட்டு பேங்க், அவ்வளவுதான். தேர்தல் நேரம் வந்தா உங்களை பயன்படுத்துவாங்க, தேர்தல் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு. அதே போன்று மற்ற சமுதாயங்களும் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்க தெரியல. எங்கேயாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனே ஓடி வருவாங்க, ஐயோ நீங்க தாங்க, வாங்க நீங்க தாங்க. நம்மளும் போவோம், பிரச்சனை இல்லை, தீர்த்து வைப்போம், 10, 20, 30, 50 கேஸ் வாங்குவோம். அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. தேர்தல் வந்ததுன்னா டாடா பை பை. இதான் நம்முடைய காலகாலமா நடந்துட்டு இருக்குது. இல்லை, அதனால இன்றைக்கு இந்த கூட்டம், நாம் கூடிய கூட்டம், நம்முடைய உரிமைகளுக்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். எங்களுக்கு படிப்பு வேண்டும், எங்களுக்கு வேலை வேண்டும், எங்களுக்கு வாழ்வாதாரம் வேண்டும், நாங்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் இங்கே லட்சக்கணக்கான என் சொந்தங்கள் இங்கே கூடியிருக்கின்றோம். ஏதோ சும்மா இங்க வந்தோமா கூட்டமா இந்த தேர்தலுக்காகவோ கூட்டணிக்காகவோ அரசியலுக்காக நம்ம கூடல. இங்க நாம் உரிமைகளுக்காக நாம் கூடியிருக்கின்றோம். ஐயா அவர்கள் மிக சிரமப்பட்டு, நம்ம பார்த்திருப்பீங்க, இங்க 21 தியாகிகள், 21 மட்டும் 27 தியாகிகள், அதில் ஒரே நாளிலே 21 தியாகிகள் காவல்துறையினர் சுட்டார்கள். அதன் பிறகு ஐயா அவர்கள் நமக்கு வாங்கி தந்தது 20 விழுக்காடு எம்பிசி என்ற இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு வந்து கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் ஆகின்றன, 36 ஆண்டுகள் ஆகிறது இடஒதுக்கீடு வந்து. ஆனால் 36 ஆண்டுகள் ஆகியும் இன்று நமக்கு சரியான முறையிலே வேலை வாய்ப்பு இல்லை, நமக்கு சரியான முறையிலே கல்வி கிடைக்கவில்லை. அதனால்தான் ஐயா அவர்கள் மீண்டும் போராடி, கடந்த ஆட்சியாளரிடம் மன்றாடி போராடி அழுத்தம் கொடுத்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்தார்கள். ஆனால் அதையும் சூழ்ச்சியாளர்கள் அதை கெடுத்து